கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். நம்ம பூர்விகால MI போனை பர்ச்சேஸ் பண்ணுங்க. டெக் ட்ரிவியா சேலஞ்சில பார்ட்டிசிபேட் பண்ணி ஏராளமான பரிசை வெல்லுங்க. Taste Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பேனாசில வச்சீங்கன்னா நான் வந்து உடைப்பேன் அப்படின்னு இருக்காரு. நான் சொல்றேன், நான் போய் அவர் கையோட இல்ல அவர் தான் கோவத்துல பேசுறாரு. நீங்களும் அதை எடுக்கலாம். அரசு நலத்திட்டங்கள் எல்லாத்துக்குமே கலைஞர் பேரை ஏன் வைக்கிறீங்க? கலைஞர் பேர் வைக்காம உங்க அப்பா பேரை வைப்பாங்க, இல்ல உன் பேரை வைப்பாங்களா? இந்த பேர் வச்சா நீங்க அடுத்தால என்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? சாதிச்ச தலைவர்லாம் சாதிய தலைவரா மாத்திட்டாங்க. செஞ்சா உடனே என்ன சொல்லுவீங்க? ஆமா, அவர் எங்க சாதிக்காரரு அப்படின்னு. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் என்ன அதிமுககாரனா கட்டினா அதுக்கு கொண்டு எம்ஜிஆர் பேரை வச்சிங்க. அப்பெல்லாம் உங்க வாயை கொண்டு எங்க வடக்குல வச்சிருந்தீங்களா? நாளைக்கு ஒருத்தன் சொல்லுவான் நாம் தமிழர்ல, எங்க தலைவர் தான் உடைக்க சொன்னாரு, நான் தான் உடைச்சேன் அப்படிமா. தலைவர் சொல்லிட்டு வீட்டுல போய் ரெமி மார்டின் போட்டு படுத்துருவாரு. பர்சனல் அட்டாக் வேண்டாமே. ஏங்க அவர் பர்சனலா பேசும்போது நம்ம பதிலுக்கு பர்சனலா பேசுறதுல என்ன தப்புன்ற? உனக்கு வசதியா இருக்குன்னா தெலுங்கு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்ப. நீயே சைமன்ற பேரை மறைச்சிட்டு வந்து உட்காந்துருக்க. நீ சைமனா வந்து தமிழ் தேசியம் பேச ஒரு காலத்துல நீ பேசிட்டு தெரிஞ்ச வந்தன. நான் பெரியாரின் பேரன் அப்படின்னு பேசின வந்தன. இன்னைக்கு பொட்டி நாக்பூர்ல இருந்து வருதுன்னு பெரியார் கெட்டவரா போயிட்டாரு. காலையில ஒரு பேச்சு, சாயங்காலம் ஒரு பேச்சு, ராத்திரி ஒரு பேச்சுன்னு பேசிட்டு இன்னும் சீமான் வந்து சட்டையை கிழிச்சிட்டு ரோட்ல தெரியாத ஒண்ணுதான் மிச்சம் பாக்கி. ஒரு கட்சி தலைவர் வந்து ஆனந்தா நகையெல்லாம் போட்டிருக்கான், ரொம்ப பணக்காரனா இருக்கான்றதெல்லாம் எனக்கு வேற பிரச்சனை இல்லைடா, வெள்ளக்கார பிகரா கூட வச்சிருக்கான்னு பேசுறான். ஒரு கட்சி தலைவர் பேசுற பேச்சா இது? நீ ஒரு குடிகாரன் அப்படின்றது உலகம் பூரா தெரியும். நீ ஒரு பொம்பளை பொறுக்கின்றதும் உலகம் பூரா தெரியும். ஒரு கட்சி தலைவர் அப்படி பேசலாமா சார்? சாணி அள்ளுறதுக்கு எதுக்கா படிப்பு? பால் கறக்கிறதுக்கும் சாணி அள்ளி போறதுக்கும் எதுக்கா படிப்பு அப்படின்னு பேசின ஒரு பைத்தியக்காரன் அது சீமான் மட்டும்தான். அவனை வந்து மனுஷன் கூட சொல்ல முடியாது, பைத்தியக்காரன் தான் சொல்லணும். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் திரு கிருஷ்ணவேல் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஆண்டனி. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் நான் வந்து கலைஞர் சிலை எங்கே வச்சாலும் உடைப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பேனா சிலைக்கு இதான் சொன்னார், பேனா சிலை வச்சீங்கன்னா நான் வந்து உடைப்பேன் அப்படின்னு இருக்காரு. எதுக்கு இவ்வளோ கோபம்? அவர் உடைக்கட்டும். நான் சொல்கிறேன், நான் போய் அவர் கையை உடைப்பேன். நானும் ஓப்பனாகவே பேசுகிறேன். நான் பொது வெளியில் வன்முறையெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவர் தான் கோவத்தில் பேசுகிறாரு, நீங்களும் அதை இல்லை செய்ய. நீ போய் சிலையை உட, நான் வந்து உன் கையை உடைக்கிறேன். ஏன்னா திமுகவும் திராவிட கழகமும் எப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியமான ஒரு இயக்கம். இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு தலை நிமிர்ந்து நாமெல்லாம் நடக்கிறோம், எல்லா இடத்துக்கும் போகிறோம், வர்றோம், பேசுகிறோம் அப்படின்னா அதற்கு பின்னாடி கலைஞர், அண்ணா, பெரியார் இந்த 3 பேரோட உழைப்பு இல்லாமல், அவர்களது அர்ப்பணிப்பு இல்லாமல் இது நடந்திருக்குமா? நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு இப்போ என்ன வயசாகுது? ஆல்மோஸ்ட் ஒரு 35 மேலே. 35 மேலே ஆகுது. 49 கட்சி ஆரம்பிக்கிறாங்க திமுக. அப்போ அவருக்கு வயசு என்ன தெரியுங்களா? 25 வயசு. 24 பிறகுறாரு, 44 20 வயசு, இன்னொரு 5 வருஷம் சேர்த்திங்கன்னா 25 வயசு. 25 வயசில் கட்சியில் சேரும்போது அவருக்கு சென்னையில் சொந்தமாக வீடு இருக்குது, சொந்தமாக கார் இருக்குது. அவர் நினச்சிருந்தா படோடமாக அப்படியே சினிமா மட்டுமே பார்த்துக்கிட்டு வாழ்ந்துட்டு போயிருந்துருக்கலாம். போயிருக்க முடியுமா? முடியாதா? கண்டிப்பாக போயிருக்கலாம். இன்றைக்கி விஜய்லாம் வந்து சொல்கிறாரு, நான் இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு நான் வர்றேன் அப்படின்னு. அவர் அன்னைக்கே வந்தவர் கலைஞர். அண்ணா இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் இருந்திருந்தாருன்னா தமிழ்நாடு என்றைக்கோ சிங்கப்பூர் மாதிரியே வாழ்ந்துருக்கும். அவரோட விஷனே வேறு. அவர் நம்மோடு நீண்ட காலம் இல்லாமல் போனது தமிழ்நாட்டுக்கு தான் இழப்பு. சீமான் வந்து ஏற்கனவே ஒரு தடவை பேசும்போது யாரையா இந்த அண்ணா கலைஞர் எல்லாம் பிச்சைக்கார பயலுக்கு அப்படின்லாம் பேசியிருக்காரு. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, கல் குடித்த குரங்க தேள் கடித்த மாதிரி அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. குரங்கு சும்மாவே ஒரு இடத்துல இல்லாமல் கண்ணாமண்ணான்னு சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்படி அது சுற்றும்போது மரத்து மேலே ஏறி கல் பானையை பார்த்து எடுத்து குடிச்சிருச்சின்னு வைங்க, அந்த போதையில் சேர்த்துக்கிட்டு இன்னும் ஆடும். அப்படி ஆடிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பனைமரத்தில் இருக்கிற தேள் ஏதாவது ஒன்று கொட்டிடுச்சின்னு வச்சுக்கிங்க, அதோடு சேர்த்து வலியும் சேர்ந்துக்கிட்டு ஆடும்ல, அந்த நிலைமைக்கு வந்துட்டார். இன்னும் சீமான் வந்து சட்டையை கிழிச்சிக்கிட்டு ரோட்டில் தெரியாத ஒன்று தான் மிச்சம் பாக்கி. அவர் என்னெல்லாமோ நினச்சி பார்த்தாரு, ஒன்றும் நடக்கலை.
எப்படி நடக்கும்? நீ கட்சி வேலையவே செய்ய விட மாட்டேற யாரையும். யாரு? சீமான் கட்சியில இருக்க நிர்வாகிகள் இல்லையா? அப்படி நிர்வாகிகளை தான். அன்றைக்கி அந்த இவங்க இளவஞ்சின்னு ஒருத்தவங்க வந்தாங்களே, அவங்க சொல்கிறது தானே சொல்கிறாங்க. நாங்கள் மருத்துவர் பாசறைன்னு ஒன்று வச்சுருக்கோம், அதன் மூலமாக ஒரு ஹெல்த் கேம்ப் ஏதாவது போடலான்னு கேட்டோம்னா அதெல்லாம் நாங்கள் இப்போ சொல்ல முடியாது, அப்புறமா சொல்கிறோம், உங்கள் சௌரியத்துக்கெல்லாம் நீங்கள் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு தலைமையிலேருந்து சொல்கிறாங்கன்னு. ஏன் ஒரு ஹெல்த் கேம்ப், ஒரு டாக்டர் ஹெல்த் கேம்ப் போட்டால் உனக்கு என்னையா வலிக்குது? அதை உன் கட்சி பேரில் போடுறேன்னு சொல்கிறாங்க, அது உனக்கு தானே நல்லது. எல்லா கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் இருக்கார் பாருங்க, அவர் தான் காமெடியாக பேசும்போது சொல்லுவார், நேத்தமுந்தானால சொல்லியிருந்தார், எல்லா கட்சியிலையும் அந்த பாசறை இந்த பாசறைன்னு இருக்கும். மருத்துவர் பாசறை, மாணவர் பாசறை, பெண்கள் பாசறை, இளைஞர் பாசறை, லாயர் பாசறை, அப்படி இப்படின்னு பல பாசறைகள் இருக்கும். நாம் தமிழர்கள் கட்சியில் மட்டும்தான் வெளியேறுவோர் பாசறைன்னு ஒன்று இருக்குது. கட்சியை விட்டு எப்படா வெளில போகலான்னு அதுக்கு ஒரு குரூப் ரெடியாக இருக்காங்கன்னு. அன்றைக்கி 2 நாளைக்கு முன்னாடி நேத்தோம் நாகப்பட்டினத்தில், நாகையில் வந்து இவர் விஜய் போயிருக்காப்புல, ஆயிரக்கணக்கான பேர் அப்படியே நாம் தமிழர்லேருந்து நேரம் இங்கே வந்து சேர்ந்துட்டாங்களாம். யாரோ ஒரு கட்சி பிரமுகர் வந்து பூத் கமிட்டி, விஜய் கட்சி ஆரம்பித்தது வந்து மெயினாக வந்து திரு சீமான் அவர்கள் தான் பாதிக்குமா? அப்படி சார், இது நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன். விஜய் கட்சி ஆரம்பித்தா யாருக்கு பாதிப்பு? திமுகக்கா, உதயநிதிக்கான்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் கிடையாது. இல்லை, அதனால தான் முதல்ல எதிர்த்தது திரு சீமான் அவர்கள் தானே? அப்படி ஆமாம் சார், சீமான் தான். சீமான் என்ன கனவு கண்டாருன்னா, அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, இலவு காத்த கிள்ளை போல அப்படின்னு. இந்த கிளி என்ன பண்ணுமா, இலவ மஞ்சு மரத்தில் போய் உட்காந்துக்குமா. கோவை பழம் வந்து சின்னதாக தானே இருக்குது, இது அதே மாதிரி ஆனால் பெருசாக இருக்கே, நமக்கு பெருசாக பழம் கிடைக்க போகுதுன்னு அது பழுக்கட்டோன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்குமா. அது சிவப்பாக மாறுறதுக்கு மேலே ப்ரௌனாக மாதிரி வெடித்து பஞ்சாக பறந்து போயிடும். ஆமாம், அதுபோல் விஜய் வரப்போறாருன்னு இவர் நம்மளும் சினிமா, அவரும் சினிமாக்காரரு. முதல்ல கமலஹாசனும் அப்படி தான் எதிர்பார்த்தாரு, ரஜினிக்கும் அதான் எதிர்பார்த்தாரு. அவங்க 2 பேரும் காட்டி விட்டு ரஜினி வராமே போயிட்டார். கமலஹாசன் இவரை திரும்பி கூட பார்க்கவே இல்லை. அடுத்தால இப்போ விஜய் வந்திருக்காருன்னு, விஜய் வந்து நம்ம தம்பி அரசியல் வர்றாரு அப்படின்னு பெருமையாக பேசிகிட்டு இருந்தார். என்ன நினைப்புனா, விஜய் வந்தோடனே வாங்க நம்ம 2 பேரும் கூட்டணியில் போவோம்னு. அவர் சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டார், எங்கள் கூட வர இஷ்டம் இருக்கிறவங்க இருந்தால் வாங்க, இல்லைன்னா போங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போக, தலையை பிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ரேஞ்சுக்கு போயிட்டார். பத்தா குறைக்கு எப்போ ஏதாவது பெண்களை பற்றி பேசினா உடனே பெங்களூர்லேருந்து விஜயலட்சுமி வந்துடுறாங்க. அவங்க ஒரு வீடியோ போட ஆரம்பிச்சிடறாங்க. உடனே ஒரு வீடியோ, பெண்களை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது சீமான், டே சீமான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வீடியோ போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லா பக்கத்துலேயும் தொடர்ச்சியாக செருப்படி தான் விழுகுது. அப்போ என்ன பண்ணுறது? இல்லை, இருந்தாலும் இப்போ அவருடைய கோரிக்கை என்னன்னா, அரசு நலத்திட்டங்கள் எல்லாத்துக்குமே கலைஞர் பேரை ஏன் வைக்கிறீங்க? கலைஞர் பேரை வைக்காம உங்கள் அப்பா, விடுதலை போராட்ட வீரர்கள் கலைஞர் பேர் வைக்காம உங்கள் அப்பா பேரை வைப்பாங்க? கலைஞர் பேர் வைக்காம உங்கள் அப்பா பேரை வைப்பாங்க? இல்லை உன் பேரை வைப்பாங்களா? நான் நேராகவே கேட்குறேன், நீ என்ன செஞ்சிருக்க இந்த தமிழ் சமுதாயத்துக்கு? இல்லை சார், இப்போ விடுதலை போராட்ட வீரர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்கல்ல முன்னாள். அதெல்லாம் சொல்கிறதுக்கு நீ யாரியா? அதை சொல்கிறதுக்கு நீ யார்? விடுதலை போராட்ட வீரர்கள் பேர் வைக்க தெரியாமலாம் கிடையாது, வச்சா என்ன நடக்கும்னு எங்களுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்குது. சென்னையில் ஓடிட்டு இருக்க கார்பரேஷன் பஸ்ஸுக்கு பழைய பேர் என்னங்க? பல்லவன். மதுரையில் பாண்டியன், கோயம்புத்தூரில் சேரன், தஞ்சாவூரில் சோழன், திருநெல்வேலியில் கட்டபொம்மன், இப்படி தான் பேரெல்லாம் வச்சுருந்தாங்க. உடனே என்ன பண்ணாங்க, இதெல்லாம் எங்கள் சாதிக்காரருன்னு அவங்க. இந்த பேர் வச்சா நீங்கள் அடுத்தால என்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? சாதிச்ச தலைவர்லாம் சாதிய தலைவராக மாற்றிட்டாங்க. செஞ்சால் உடனே என்ன சொல்லுவீங்க? ஆமாம், அவர் எங்கள் சாதிக்காரரு அப்படிம்பீங்க. அதோட நிப்பாட்ட மாட்டீங்க. எங்கள் சாதிக்காக காரர் பேர் வச்சுருக்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே உனக்கு என்னடா வேலைன்னா அடுத்தவனை பிடிச்சி அடிப்பீங்க. இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்த விஷயம் தானே. அதெல்லாம் பார்த்து தானே கலைஞர் வந்து ஒரு ஆணியும் பிடுங்க வேணாம், திருவள்ளுவர் பேர் கூட வேணாம், போயா ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் கார்பரேஷன் வை, எஸ்சிடிசின்னு வச்சார், ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். இது தமிழ்நாடு போக்குவரத்து கழகம், அது மாநில விரைவு பேருந்து போக்குவரத்து கழகம்னு பேரை மாற்று. வள்ளுவர் பேரும் வேணாம் போ, உங்கள் இம்சை தாங்க முடியல. வள்ளுவர் பேர் வச்சாலும் அவர் வந்து பல்லர், அவர் பறையனாருன்னு நீங்கள் அதையும் பேசிகிட்டு இருக்கிறீங்க. வள்ளுவர் எந்த சாதின்றதா முக்கியம், அவர் என்ன செய்தி சொல்லியிருக்காருன்றதா முக்கியம். யார் பேர் வச்சாலும் நீங்கள் சாதி அடையாளத்தை கொண்டாந்து உள்ள நீட்டுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். சரியா? விஜயும் அதாவது கோரிக்கை தானே வைக்கிறாரு.
ஏங்க இது 26 தீர்மானங்கள்ல அது ஒரு தீர்மானமா வச்சா என்ன நடக்கும்ன்றது பழைய அனுபவம் இருக்கு. அந்த அனுபவத்தை வச்சுதான் அந்த பேர் வைக்கிறது இல்லை. வச்சா நீங்க அடுத்தால என்ன பண்ணுவீங்க, அதுக்கு சாதி அடையாளம் பூசுவீங்க. சரியா? தமிழ்நாட்டில் வந்து மத கலவரம் வரவே வராதுங்க. மத பிரச்சனையெல்லாம் வராது, இந்து முஸ்லீம் பிரச்சனையெல்லாம் வரவே வராது. இல்ல சார், நான் ஆனா சாதி பிரச்சனை கண்டிப்பா வரும். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப திமுக ஆட்சி வந்தா கலைஞர் பேரை மட்டும் வைக்கிறாங்க, அதிமுக வந்தா எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை மட்டும் தான் வைக்கிறாங்க. அதிமுக வந்தா என்ன பண்றாங்கன்னா, கலைஞர் ஆரம்பிச்சு வச்ச திட்டத்துக்கு, கலைஞர் வேலை செஞ்சு முடிச்ச திட்டத்துக்குலாம் அவங்க பேர் வச்சுக்கிறாங்க. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் என்ன அதிமுக கட்டினா, அதுக்கு கொண்டு எம்ஜிஆர் பேர் வச்சிங்க. அதுக்கும் இவ்வளோ பெரிய பேர். என்னது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், டாக்டர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன், சென்ட்ரல் ஸ்டேஷன். வெறும் சென்ட்ரல் ஸ்டேஷன் பார்த்தாதா? அப்பெல்லாம் உங்க வாயை கொண்டு எங்க வடக்குல வச்சிருந்தீங்களா? சீமான தான் கேட்க. அப்பயும் எதிர்த்தாரா சார்? நாங்க கேட்டோமா சென்ட்ரலுக்கு இந்த பேரை வைங்கன்னு, நீங்க வடநாட்டுக்காரெல்லாம் இங்க கொண்டாந்து வேலைக்கு வச்சுட்டு பேரை மட்டும் டாக்டர் எம்ஜிஆர் அப்படின்னு பேரை வச்சா எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டாரு சார். ஆமா, கேட்டு அப்படியே கிழிச்சிருவாரு. அவரோட எதிர்ப்பு வந்து அவரோட எதிர்ப்பு மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சிகளோட எதிர்ப்பும் திமுக எதிர்ப்பு மட்டும்தான். சரியா? அது எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், விஜயகாந்தாக இருக்கட்டும். கலைஞர் பேர் வைக்கிறது மேட்டர் கிடையாது, திமுக எதிர்ப்பு தான் மேட்டர். திமுக எதிர்ப்பு மட்டும்தான் மேட்டர். எதனால எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு மேட்டர் ஆகுதுன்னா, மற்ற கட்சியெல்லாம் பார்ப்பனியத்துக்கு அடங்கி போகுது. திமுக மட்டும்தான் பார்ப்பனியத்துக்கு எதிரான கொள்கையை வச்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதிகாரத்துக்கு வரக்கூடிய பலம் கொண்ட கட்சியா இருக்கு. இப்போ விஜய் அதான் காரணமா? ஆமா, வேற என்ன, விஜய் பாஜகவோட டி டீம்னு வேணா சொல்லலாம். ஏன்னா ஏ டீம் வந்தாங்க, திமுக எதிராக வர்ற எல்லா கட்சியுமே எல்லாருமே திமுக தானே, பி டீம் சி டீம்னா என்ன, திமுகவை எதிர்த்து பேசுற எல்லாரையும் அப்படிதானே சொல்ல முடியும். திமுகவின் கொள்கைகளுக்கு நேர் எதிரான கொள்கைகள் கொண்ட ஒரே கட்சி பாஜக மட்டும்தான். இந்த கேள்வியும் கேட்கிறாரு திரு சீமான் அவர்கள். திமுக யாரு எடுத்தாலும் உடனே பாஜக பி டீம் ஏ டீம் சி. ஆமாங்க, திமுகவோட நேரடி எதிர்கட்சி யாரு? கொள்கை ரீதியாக பாஜக தான். அப்போ பாஜகவோட கொள்கைகளை ஆதரித்து பேசி திமுகவுக்கு எதிராக பேசுபவர்களை பாஜகவோட டீம்னு சொல்லாம வேற யாரோட டீம்னு சொல்ல முடியும்? காங்கிரஸோட டீம்னு சொல்லாம இல்ல அதிமுகவும் திராவிட கொள்கை தானே சார்? அப்ப அதிமுக இதான் சொல்றாங்க. அதிமுக திராவிட கொள்கைன்னு சொன்னா அதிமுக காரனே சிரிப்பான். திராவிடன்னு வச்சிருக்காங்களே, பேர் வச்சிருக்காங்க. அதான் ஒரு படத்துல இவர் சொல்லுவாரு, விவேக், பேர் வச்சியா சோறு வச்சியான்னு. அது மாதிரி பேர் வச்சிருக்காங்க. பேர் அண்ணா கூட தான் பேர் வச்சிருக்காங்க கட்சியில. இதே சீமான் வந்து அண்ணாவை பிச்சைக்காரன்னு பேசினப்போ அதிமுக காரெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தான்? கை என்ன பண்ணிட்டு இருந்தது? அவன் கையெல்லாம் புடலங்கா பறிக்க போயிடுச்சா? அதை எதிர்த்து குரல் கொடுத்தது யாரு? திமுகவும் திராவிட கழகமும் தான். வேற யாரும் குரல் கொடுக்கலையே. அப்போ சீமானோட திமிர் பேச்சுக்கள் எல்லை மீறி போய்கிட்டே இருக்கு. திமுக எதிர்ப்பு நீ பேசு, அது தப்பு கிடையாது, அது உன் கொள்கை. நீ திமுக எதிர்ப்பான கொள்கை தாராளமாக பேசு. சிலைய உடைப்ப அப்படின்றது வன்முறையை தூண்டும் பேச்சு. நாளைக்கு ஒருத்தன் சொல்லுவான், நாம் தமிழரில் எங்கள் தலைவர் தான் உடைக்க சொன்னார், நான் தான் உடைச்சேன் அப்படிமா. தலைவர் சொல்லிட்டு வீட்டில் போய் ரெமி மார்டின் போட்டு படுத்துருவார் அவர், இல்லை பேலண்டைன் விஸ்கி வாங்கி போட்டு படுத்துருவார். அதெல்லாம் ஆடியோவே வந்திருக்க. சாட்டை துரைமுருகன் பேசி பர்சனல் அட்டாக் வேண்டாமே. ஏங்க அவர் பர்சனலாக பேசும்போது நம்ம பதிலுக்கு பர்சனலாக பேசுறதுல என்ன தப்புன்ற? அவர் பர்சனலாக பேசுகிறாருல, அவர் பர்சனலாக பேசும்போது நம்ம பதிலுக்கு பர்சனலாக தான் பேசி ஆகணும். சாட்டை துரைமுருகன் ஃபோன் பண்ணாடே, தம்பி அன்றைக்கி ஒரு சரக்கு வாங்கினிய, அது பேர் மறந்துடுச்சு, அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பேன். அண்ணன் கேட்குறாரு. எந்த அண்ணன் கேட்குறாரு? உனக்கு வசதியாக இருக்குன்னா தெலுங்கு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்ப, நீயே சைமன்ற பேரை மறைச்சிட்டு வந்து உட்காந்துருக்க. நீ சைமனா வந்து தமிழ் தேசியம் பேச, ஏன் பேரை மாற்றிட்டு சீமான்னு மாற்றிட்டு வர? உங்கள் அப்பா பேர் யாக்கோபு தானே? இதெல்லாம் விடுங்க. சீமானோட அண்ணன் வந்து சர்ச்சு ஃபாதர், சர்ச்சில் ஃபாதராக இருக்கார் சீமானோட அண்ணன். இதை நான் சொல்லலை, திருச்சி சூர்யா சொல்கிறாரு. சீமானோட அண்ணன் சர்ச்சு ஃபாதர். அதை ஏன் மறைக்கிற? எதுக்கு மறைக்கணும்? அதுதான் அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். ஏன் மறைக்கிறாத? அது உன்னோட அடையாளம் தானே. நீ கிறிஸ்டினாவே இருந்துக்கிட்டு என்ன சொல்கிற? கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் சாத்தானின் பிள்ளையாக மாறிட்டாங்கன்னு.
அவரையே சொல்லிக்கிறாருன்னு நினைக்கிறேன். தேவனின் பிள்ளைகள்லாம் இல்லை, அவங்கெல்லாம் சாத்தானின் பிள்ளையாக மாறிட்டாங்கன்னு யாரை சொல்கிறாருன்னா அவரையே சொல்லிக்கிறாருன்னு நினைக்கிறேன். வேற யாரும் சொல்லலை, அவர் தான் சொல்லிக்கிறாரு. அவர் தனியாக தான் சொல்லிக்கிறாருன்னு எடுத்துக்க வேண்டியதுதான். நீங்கள் திருமணம் செய்த கயல்வெளி அவங்க வந்து தெலுங்குக்காரங்க தானே, வடுக வந்தேரின்னு சொல்கிற மற்றதுக்கெல்லாம். அப்போ உனக்கு வந்து தெரிஞ்ச தெலுங்குக்காரங்க அப்படின்னு சொன்னால் கலைஞர் குடும்பம் மட்டும்தான் தெலுங்குக்காரங்க அப்படின்னு தானே நீ சொல்லிட்டு இருக்க. கலைஞர் தெலுங்குக்காரன்றதெல்லாம் விட்டு, கலைஞர் மாதிரி நீ தமிழ்லாம் எழுத வேண்டாம். அவர் எழுதின விஷயத்தை எதையாவது தப்பு இல்லாமல் உன்னால் பேச முடியுமான்னு பாரு. பார்க்காம கூட பேச வேணாம், எழுதி வச்சுக்கிட்டு அவர் என்ன தமிழில் எழுதியிருக்காருன்றத தப்பு இல்லாமல் நீ வாசி காமிச்சிரு சீமான். அதுக்கப்புறம் நீ சிலையை உடைக்கிறதையா எதை உடைக்கிறன்றதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். அவர் தமிழுக்கு கால் தூசிக்கு கூட நீ ஆக மாட்டேன். தமிழுக்கு அவர் செஞ்சிருக்க வேலைகளுக்கு அதெல்லாம் யோசிச்சுன்னா நீங்களாம் மனுஷனே கிடையாது. நீ இன்னைக்கு தமிழ்னு இப்படி கதறிய, இந்த தமிழை பெருமையாக பேச வச்சதே அண்ணாவும் கலைஞரும் தானே. அண்ணாவும் கலைஞரும் தானுங்க. அவ்வளோ ராமாயணம் பேசுகிற சிவகுமாரே என்ன பேசுவார்? பராசக்தி வசனத்தை தான் எடுத்து பேசுவார். திரைத்துறையில் பராசக்தி வசனத்தை பேசி காட்டாத நடிகர்கள் யாராவது இருக்காங்களா? சீமானே பேசி காமிச்சிருப்பார் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில். ஒரு காலத்தில் நீ பேசிட்டு தெரிஞ்சவன் தானே, நான் பெரியாரின் பேரன் அப்படின்னு பேசினவன் தானே. இன்னைக்கு பொட்டி நாக்பூர்ல இருந்து வருதுன்னொடனே பெரியார் கெட்டவராக போயிட்டாரு. உன்ன மாதிரி ஒரு அயோக்கிய நடிகன் யாருமே கிடையாது. காலையில் ஒரு பேச்சு, சாயங்காலம் ஒரு பேச்சு, ராத்திரி ஒரு பேச்சுன்னு பேசிக்கிட்டு நீ என்ன அரசியல் பண்ணுறதுக்கு இல்லை, பொது வாழ்க்கைக்கே லாய்க்கு இல்லாத ஒரு நபர். தங்கிட்ட உயிருக்கு ஒரு கட்சி தலைவர் இருந்து இன்னொருத்தன்ட்ட பேசும்போது, தன்னோட கட்சிக்குள்ளேயே இன்னொருத்தன்ட்ட பேசும்போது, அவன் நித்யானந்தா நகையெல்லாம் போட்டிருக்கான், ரொம்ப பணக்காரனாக இருக்கான்றதெல்லாம் எனக்கு வேறு பிரச்சனை இல்லைடா, வெள்ளக்கார பிகராக கூட வச்சுருக்கான்னு பேசுகிறான். ஒரு கட்சி தலைவர் பேசுகிற பேச்சா இது? பெண்களை வந்து ஃபிகர்னு சொல்கிறவன் கேட்டால் என்ன சொல்ல, நாங்கள் எங்கள் கட்சியில் பாருங்கள் 50% இடத்த வந்து பெண்களுக்கு தான் எலெக்ஷனில் கொடுக்குறோம். ஏன் கொடுக்குற? ஏன்னா கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டோம்னு தெரியும். அவங்க இளவஞ்சி என்ன கேட்குறாங்க, அந்த 50% இடஒதுக்கீடை கட்சிக்கு உள்ளே இருக்கிற பதவியில் கொடுன்னு கேட்குறாங்க. அதை நீ கொடுத்தியா? கொடுக்கலையே. அவங்க இளவஞ்சி சொல்கிறாங்க, நான் காசு செலவு பண்ணி எலெக்ஷனில் நிற்கிறேன், உள்ளூர் மாவட்ட செயலாளர் போன்றவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, எதிர்கட்சியில் காசு வாங்கிட்டு என்ன தோக்கடிக்கிறதுக்கு வேலை செய்கிறாங்கன்றாங்க. அப்பா, இது எந்த கட்சியிலையாவது நடக்குமா? கட்சி நிர்வாகி தன் கட்சி வேட்பாளர் தோற்பதற்காக வேலை செய்யறது எங்கேயுமே நம்ம கேள்விப்பட்டதில்லை. இது தலைமைக்கு தெரியாதா? தலைமைக்கு தெரியாமல் எப்படி நடக்கும்? தலைமை சொல்லி தான் நடக்கும். அவங்க நேராக குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, வெளியே வந்து பதில் சொல்லு. நீ பதில் சொல்லு முதல்ல. நீ கலைஞர் சிலையை உடைக்கிறதெல்லாம் அப்புறம். ஒன்றை நாராக கிழிச்சு தொங்க விடுறாங்க டெய்லி. நீ காலையில் 11 மணிக்கு முன்னாடி என்னைக்காவது பேட்டி கொடுக்க வந்திருக்கியா? கொடுத்துருக்காரு சார் நிறைய டைம். எப்போ கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. பெரும்பாலும் எல்லா 11 மணி மேலே கொடுத்தா என்ன எதுவும் பிரச்சனையா? நைட்டு ஃபுல்லாக சரக்கு போட்டு எந்திரிக்க லேட்டு, வேற என்ன. அமெரிக்காவில் ஒரு நிகழ்ச்சிக்காக ஐயா சுபவியும் போயிருக்கப்போ இவரும் கூட போயிருந்திருக்காரு. சரியா? ராத்திரி 10 மணி ஆயிருக்கு, எல்லாரும் பேசிகிட்டே இருந்திருக்காங்க. சீமான் மட்டும், ஐயா உங்களுக்கு லேட் ஆகுது, நீங்கள் போய் படுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாராம். எதுக்குடா நம்மளை துரத்துறதுக்கே இருக்காங்க, சரி போகிறாங்க, ஏதாவது சின்ன பசங்க ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க, நம்ம போவோன்ட்டு போய் படுத்துட்டாராம். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகும்போது இவரோடு சேர்ந்த ஒத்த கருத்துள்ள இன்னொருத்தரும் வராராம் வாக்கிங்க்கு. எங்கே அவங்க தம்பிங்களெல்லாம் காணும் அப்படின்னு கேட்டாராம். அது எங்கே எந்திரிக்கிறது, ராத்திரி போனால் ஃபுல்லாக தண்ணியாக போட்டு தானே படுத்துருந்தாங்க அப்படின்னா அவர் சொல்லியிருக்காரு ஐயா சுபவீட்டை. நீ ஒரு குடிகாரன் அப்படின்றது உலகம் பூரா தெரியும், நீ ஒரு பொம்பளை பொறுக்கின்றதும் உலகம் பூரா தெரியும். ஒரு கட்சி தலைவர் இப்படி பேசலாமா சார்? ஏங்க அவன் தானே சொல்கிறான், நான் சொல்லலையே. என் மனைவி கேட்டாங்க, கொல்லையில் இவ்வளோ பொண்ணுங்கள்லாம் இருக்கும்போது பழகிறதுக்கு போய் அவள் தான் கிடைச்சாளா உனக்கு, பழகிறதுக்கு நல்ல பொண்ணு பார்த்தப்போ அப்படின்னு என் மனைவி என்னை பார்த்து சொல்கிறாங்கன்னு வேற யாரும் சொல்ல, சீமான் தான் சொல்லியிருக்காரு. அப்போ பெண்களை குறித்த அவரது பார்வை எப்படி இருக்குது, அவங்க மனைவியோட பார்வையும் எப்படி இருக்குது? அப்போ பெண்கள்னாலே படுக்கிறதுக்கு தான் பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி தானே 2 பேருமே பேசியிருக்காங்கன்னு அர்த்தம்.
இது அவர் மனைவி சொன்னாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் மனைவி சொன்னதாக சீமான் தான் சொல்லியிருக்காரு. அப்போ எப்போதுமே பெண்களை மோசமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. அந்த இடும்பாவனம்னு ஒருத்தன் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காரு, அஸ் எ எல்டர் பிரதர் ஐ டெல் யூ கோ என்ஜாய். இதெல்லாம் பொது வெளியில், இதெல்லாம் மேடையில் பேசுகிற பேச்சுங்க. எங்கேயோ அவர் ரகசியமாக பேசி ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்ற வார்த்தையெல்லாம் நான் பயன்படுத்தலை. இது எல்லாமே பொது வெளியில் அவர் பேசின பேச்சுகள். இப்படி பேசிட்டு நான் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறேன், தமிழை காப்பாற்ற போகிறேன், கலைஞர் சிலையை உடைப்பேன்னு பேசிகிட்டு இருக்கிறேன். கலைஞர் செய்திருக்கக்கூடிய வேலைகளில் கால் தூசியாவியா? இன்னைக்கு இவ்வளோ பேர் ஐடியில் வேலை பார்க்குறாங்களே, எல்லாரும் சென்னையிலே வேலை பார்க்கறதுக்கு யார் காரணம்? இந்தியாவிலேயே முதல் முறையாக ஐடி பாலிசின்னு ஒரு பாலிசியை உருவாக்கி டைடல் பார்க்னு ஒன்று கொண்டு வந்து காலேஜ் முடிச்சோன்னா நேராக வேலைக்கு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தவர் அவர். இன்னைக்கு இன்ஜினியர் படிச்சிருக்க பசங்களுக்கெல்லாம் அதான் ஒரு எதிர்காலமே. அப்போது அவர் ஏற்பாடு பண்ணி கொடுத்த வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தி நீ படிச்சுட்டு அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்பு வழியாக வேலையும் வாங்கிட்டு அவரையே திட்டி இன்ஸ்டாகிராம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, கலைஞராக படிக்க வச்சாரு, எங்கள் அப்பா ஃபீஸ் கட்டினாரு நான் படித்தேன். உங்கள் அப்பா ஃபீஸ் கட்டலாம், நீ காலேஜுக்கு போனிய ஒரு ரோடு. சுரேஷ் சம்பந்தம்னு அந்த ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஒருத்தர், அவரும் திராவிட இயக்க சிந்தனையோட பேசுவார். அவர் அதான் சொல்லுவார், சரிப்பா உங்கள் அப்பா தான் ஃபீஸ் கட்டினார், காலேஜ் ஓனர் தான் காலேஜ் கட்டினார், ஓகே. ஆனால் அந்த காலேஜுக்கு போகிறதுக்கு ரோடு ஒன்று இருந்தது இல்லை, அந்த ரோடு யார் போட்டது? அந்த ரோடு யார் போட்டது? அரசாங்கம் தானே போட்டு கொடுக்குது. அப்போ அரசாங்க உதவியே இல்லாமல் நான் படிச்சுட்டேன்னு நீ எப்படி சொல்லுவ? ஒரு சமுதாயத்தில் வாழும்போது அந்த அரசாங்கம் செய்யக்கூடிய உதவியால் தான் நம்ம அந்த சமூகம் மேலே வர முடியும், சமூகம் பெருகும். நான் எதுக்காக அவங்க பேரெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இதை கேட்கக்கூடியவங்க அவங்க வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னு போய் தேடி பார்க்கட்டுமே அப்படின்றது. கண்டிப்பாக கண்டிப்பாக. எதுக்கு அவர் சுரேஷ் சம்பந்தம்ன்ற பேரை சொல்கிறேன்னா, அது சொல்லாமலே நான் சொல்லிட்டு போயிடலாம் என் கருத்து மாதிரி. நாம் பெரிய அறிவாளி ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிச்சோன்னு அப்படி சொல்கிற மாதிரி கூட சொல்லிட்டு போயிடலாம். அந்த பேரை சொல்லும்போது அவர் இன்னும் வேறு என்னெல்லாம் சொல்லியிருக்காரு தேடுவாங்களே, தேடி பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த பேர்களோடு சொல்கிறது. கண்டிப்பாக கண்டிப்பாக சார். சரியா? இப்போ நான் ஐயா சுபவி சொன்ன சம்பவம், ஐயா சுபவியே ஒரு தடவை மனசு வெறுத்து போய் சொன்னது. நான் இவ்வளோ நாள் இதை வெளியே சொல்ல வேண்டாம்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப எல்லை மீறி போயிட்டுருக்காரு, இதுதான் அமெரிக்காவில் நடந்த சம்பவம்னா அவரே சொல்லியிருக்காரு. ஏதோ ஐயா சுபவி ரகசியமாக என்கிட்ட சொன்ன செய்தி கிடையாது, இதுவும் பொது வெளியில் இருக்குது. இப்போ நான் சொன்ன எல்லா செய்தியும் பொது வெளியில் இருக்கக்கூடிய செய்தி. உலகத்தில் படிக்க வேண்டாம்னு சொல்கிற ஒரு தலைவரை எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது சீமான் மட்டும்தான். சாணி அள்ளுறதுக்கு எதுக்கே படிப்பு? 200 ஏக்கரில் மாடு மேய்க்கலாம். பால் கறக்கிறதுக்கும் சாணி அள்ளி போடுறதுக்கும் எதுக்கே படிப்பு வேணும் அப்படின்னு பேசின ஒரு பைத்தியக்காரன். அவனை வந்து மனுஷன் கூட சொல்ல முடியாது, பைத்தியக்காரன் தான் சொல்லணும். நம்மளுடைய தமிழ் மரபு என்னங்க? கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. படிக்கிறது நல்லதுடா, படிக்கிறது நல்லதுடா, முடியலைன்னா பிச்சை எடுத்தாது படி அப்படின்னு உலகத்தில் எந்த மொழியிலையும் எழுதி வச்சது கிடையாது. அது இங்கிலீஷ், ஜெர்மன், ஜாப்பனீஸ் எந்த லாங்குவேஜில் போய் எடுத்தோம்னாலும் பாருங்கள், படிப்போட முக்கியத்துவத்தை ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த மொழியிலையும் சொன்னது கிடையாது. அதே போல் ஔவையார் படிப்பதை பற்றி அது இப்படி படி 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 படின்னு சொல்லிக்கிட்டே வந்த ஒரு மரபு கல்வியுடைமைன்னு வள்ளுவர் அதுக்கு ஒரு 10 பாட்டு எழுதி வச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மரபில் வந்து நாங்கள் தான் தமிழர், நான் தான் தமிழர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன சொல்கிற? எதுக்குடா படிப்புன்னு சொல்கிற? எதுக்குடா படிப்புன்னு சொல்கிற? இன்னொரு குரூப் யார்? மனு நீதி காப்பவர்கள். அப்போ உன்னை பி டீம்னு சொல்லாமல் என்ன சொல்லுவாங்க? கண்டிப்பாக இசட் டீம்னா சொல்ல முடியும்? நீ வந்து நாக்பூர் ஆரிய கும்பலிடம் காசு வாங்கிக்கிட்டு அந்த காசு வாங்குறதுக்காக மட்டுமே நீ வச்சு கட்சி நடத்துகிற. எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கெல்லாம் இல்லை. தம்பிங்கெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க நம்ம அண்ணன் என்னைக்காவது ஜெயிச்சு வந்துடுவாருன்னு. உங்கள் அண்ணன் என்றைக்குமே ஜெயிக்க மாட்டார். ஏன்னா ஜெயிக்கணுன்றது அவர் நோக்கமே கிடையாது. இல்லைன்னா கட்சி ஆளுங்களை விட்டே கட்சி வேட்பாளரையே தோக்கடிக்கிறதுக்கு வேலை செய்வாங்களா? அதை நான் சொல்லலையே, அவங்க கட்சியிலேருந்து வெளியே வந்தவங்க தான் சொல்கிறாங்க. இளவஞ்சியே சொல்லியிருக்காங்க. அப்போது
கடைந்தெடுத்த அயோக்கியத்தனமான பைத்தியக்காரன் தான் சீமானே தவிர அவர் தமிழரும் கிடையாது, தமிழர் முன்னேற்றமும் கிடையாது. நாம் என்ன சொல்லிட்டு இருக்கோம், எல்லாம் படிச்சு ஐடி ஜாபுக்கு போங்கடான்னு சொல்லிட்டு இருக்கோம். இவர் என்ன சொல்ல, ஐடி ஜாப்லாம் வேணாம், சாணியெல்லாம் வான்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஐடியில் போய் வேலை பார்க்க போறியா, சாணியெல்லாம் போறியான்னு அவர் நாம் தமிழர் தம்பிங்க தான் முடிவு பண்ணணும். கண்டிப்பாக சார். என்ன வேலை வேணும்னு சொல்லுங்கள். நான் கேட்குறப்ப ஒரு தம்பிகிட்ட கேட்குறேன், தம்பி கேமராமேன் வேலை வேணுமா சாணியெல்லாம் போகிறீங்களான்னு கேட்டால் என்ன வேலை வேணும்னு கேட்பாரு. இல்லை சாணியில் தான் அவ்வளோ இழிவா சார்? எப்படி சார் இழிவுன்னு சொல்லங்க, அதுக்கு படிப்பு தேவையில்லைன்னு சொல்கிறேன். படிப்பு தேவைப்படாத வேலைக்கு போக போகிறீங்களா, படிப்பு தேவைப்படக்கூடிய வேலைக்கு போக போகிறீங்களான்னு கேட்குறேன். எந்த வேலையிலையும் இது இழிவு அது வசதிலாம் நான் சொல்ல வரல. இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ விவசாயமே அழிஞ்சிட்டு வருது, அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்திய அரசாங்கத்தில் ஆப்பிரிக்காலையும் மெக்சிகோலையும் நிலம்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. இந்திய அரசாங்கத்திலேருந்து ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் விவசாயம் பண்ண நிலமே இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு இந்த 2 நாடுகளில் நிலத்தை வாங்கி வச்சுருக்காங்க. அங்கே போய் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணலான்னு. விவசாயம் அழிஞ்சு போயிடும்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? வெளிநாட்டில் நிலம் வாங்கி வச்சுருக்காங்க. விவசாயம் பண்ணுறதுக்கு இடம் இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு புரியுதா? ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு இடமா நகருங்க. சென்னையில் கூட தான் விவசாயம் பண்ணியிருக்காங்க. இப்போ சென்னையில் யார் விவசாயம் பண்ணுறாங்க? ஒரு 200 வருஷம் முன்னாடி சென்னையில் கூட விவசாயம் தான் பண்ணாங்க. ஐயோ விவசாயம் அழிஞ்சு போச்சு, டி நகரை காலி பண்ணாங்க, விவசாயம் பண்ண போகிறேன்ட்டு போவீங்களா? உங்களை பூரா பின்னோக்கி இழுக்கணுன்ற வேலையிலேயே அந்த ஆள் இருக்கிறான். நீங்கள்லாம் முட்டாள்களாக இருக்கும் வரை தான் அவன் சொல்கிற முட்டாள்தனமான பைத்தியக்காரத்தனமான கதைகளுக்கு கைத்தட்ட ஆள் கிடைக்கும். நீங்கள்லாம் படித்து புத்திசாலி ஆகிட்டிங்கன்னா அந்த ஆள் சொல்கிற பைத்தியக்காரத்தனமான கதைகளுக்கு தலையாட்ட மாட்டீங்க. ஸோ அவர் சொல்கிற கதைக்கு தலையாட்டுறதுக்கு ஆள் வேணுன்றதுக்காகவே அவருக்கு முட்டாள்கள் வேணும்னு கேட்குறாரு. கண்டிப்பாக சார். படிச்சுட்டா அவன் ஏன் நாம் தமிழரில் இருக்க போகிறான்? படிக்கலைன்றதுனால தான் இந்த சொல்கிற கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தோழர் மதிவதனி இதே மாதிரி ஒரு இடத்துல பேசும்போது சொன்னாங்க, நான் போய் ஏதாவது ஒரு குழந்தைங்கள்ட்ட, அக்கா இங்கேருந்து நீச்சல் அடித்தே இலங்கைக்கு போயிருக்கேன் தெரியுமா, நான் நினச்சா பறந்து கூட போக முடியும் தெரியுமா அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைங்கள்லாம் கதை கேட்கும். ஆனால் 30 வயசு 40 வயசு ஆளுங்கள்லாம் அந்த கதையை கேட்டு தலையாடுறாங்கன்றதை பார்க்கும்போது சிரிக்கிறதா அழுவுறதானே தெரியல அப்படின்றாங்க. ஏன்னா அதே மாதிரி கதையை தான் சீமான் சொல்லிட்டு இருக்காரு. அதை 30 வயசு ஆனவன் நாம் தமிழர் கட்சியில் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறான். மறுபடியும் இங்கே இந்த இடத்துல தோழர் மதிவதனியை சொல்கிறதுக்கு காரணம் அவங்க சொன்னாங்கன்றது தெரியட்டும். கண்டிப்பாக. இப்போ இது எல்லாத்தையுமே நான் சொல்கிற கதையாகவே சொல்லிட்டு போயிடலாம். சொல்கிறதுக்கு காரணம் என்ன? இப்போ ஒன்றும் இல்லைங்க, என் பையன் வந்து என்கிட்ட வந்து சின்ன வயசில் கேட்பான். ஒரு 3 வயசு 4 வயசு 5 வயசு இருக்கிறப்ப கேட்பான். நான் தான் கருப்பாக இருப்பேன், என் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் ரொம்ப கலராக இருப்பாங்க. கலரு கருப்புன்றது பண்ணட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. அதில் ஒரு வேடிக்கை வேறு உண்டு எங்கள் ஃபேமிலியில். அம்மா மட்டும் எப்படிப்பா அப்படி ரொம்ப வெள்ளையாக இருக்காங்க, நீயும் கருப்பாக இருக்க, நானும் கருப்பாக தான் இருக்கேன். அதான் சொன்னேன். அப்போ வந்து சொன்னேன், இல்லைடா உங்கள் அம்மா வந்து ஆக்சுவலாக இந்த பூமியை சேர்ந்தவங்க இல்லை, அவங்க ஒரு தேவதை. வானுலகத்துலேருந்து பறந்து வந்தாங்க, வந்துட்டு ஒரு இடத்துல சாமி கும்பிட போனோன்றதுக்காக அவங்களோட தேவலோகத்து புடவையை கழட்டி வச்சுட்டு வேறு புடவை கட்டிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட போயிருந்தாங்க. நான் அந்த பக்கம் போகும்போது அதை பார்த்துட்டு அந்த புடவையை ரகசியமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தேவலோகத்துக்கு பறந்து மறுபடியும் போக முடியல அவங்களால. அப்போ நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டு கல்யாணம் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். நான் கல்யாணம் பண்ணி என் கூட இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நான் இந்த புடவையை தரேன் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் இங்கே அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு. இதை ரொம்ப நாளாக நம்பிக்கிட்டு இருந்தான் என் பையன். ரொம்ப நாளானா ஒரு 7 வயசு வரை நம்பிக்கிட்டு இருந்தான்னு வைங்களேன். அப்போ ஒரு நாள் ரகசியமாக என்கிட்ட பாப்பா அது எந்த புடவைன்னு சொல்லிப்பாரு. எதுக்குடா அம்மாட்ட கொடுத்து அந்த புடவையை கட்டிட்டு என்னை தூக்கிட்டு ஒரு ரவுண்டு பறந்து வந்து இறக்கி விடுமான்னு சொல்லி கேட்பேன். டேய் இறக்கி விட்டுட்டு பறந்து போயிடுவாங்கடா, அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு. ஆமாம்ல, சரி வேணாம்ப்பா அப்படின்ட்டு அப்படியே போவான். இதில் கதையை போய் என் தங்கச்சிக்கிட்ட ஒரு நாள் லீவுக்கு போயிருக்கும்போது சொல்லியிருக்கான். சொன்ன உடனே, டேய் உங்கள் அப்பா உன்னை நல்லா ஏமாத்திருக்காண்டா, இது மணாலனி மங்கையின் பாக்கியம்னு ஒரு பழைய சினிமாவில் வர்ற கதைடா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவன் அந்த கதையெல்லாம் நம்பலை. அப்போ இதே கதையை 30 வயசில் என் பையன் நம்பிக்கிட்டு இருந்தான்னா அது எப்படி இருக்கும்? அப்படி தான் நாம் தமிழர் இருக்க தம்பிகள்லாம் இன்னும் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த சிவப்பு கருப்புன்ற இதுக்கு வந்ததுக்கு அதையும் சொல்லிடுறேன். இதே மாதிரி தான் என் பையன் கேட்டால், அப்பா நீ அம்மாவை எப்போ போய் பொண்ணு பார்த்த அப்படின்னு. நான் எந்த பொண்ணையும் போய் பார்த்தது இல்லைடா
ஏன்னா என் திருமணம் வந்து அரேஞ்சு மேரேஜ். அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு லவ் பண்ணுற வயசுலாம் தாண்டிடுச்சு. 36 வயசில் தான் கல்யாணம் பண்ணேன். ஏன்னா சுயமரியாதை திருமணம் தான் செய்யணும் அப்படின்ற இதோட இருந்ததுனால யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போது நான் என்ன சொன்னேன்னா, எந்த பொண்ணையும் நான் பார்க்க வர மாட்டேன். நான் பார்க்க வந்துட்டு அந்த திருமணம் நடக்காமல் போச்சுன்னா அந்த ஊரில் இருக்கவனுங்கெல்லாம் அந்த பொண்ணை வந்து மாப்பிள்ளை பிடிக்கலன்ட்டாரு, அவனே கன்றாவியாக இருக்கான், அவனுக்கே பிடிக்கலன்ட்டான் அப்படின்ற மாதிரி ஏதாவது கதை கட்டி விட்ருவாங்க. ஒரு பொண்ணோட லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம அப்பா அம்மா மட்டும் நீங்கள் வேணால் போய் பார்த்துட்டு வாங்க, இன்றைக்கி தான் நிச்சயதார்த்தம்னு சொல்லுங்கள், அன்னைக்கு நான் வர்றேன். நிச்சயதார்த்தத்தை அன்றைக்கி மாப்பிள்ளை வந்தாகணுன்றதுனால அன்றைக்கி நான் வர்றேன். பொண்ணு பார்க்க விருப்பம் இல்லை. இப்போ எந்த பொண்ணாக இருந்தானே பொண்ணு தானே, அவங்க யாராக இருந்தாலும் ஒரு பெண் வந்து பெண் தானேங்க. நான் என்ன பழகி லவ் பண்ணி அப்புறம் கல்யாணம் பண்ண போகிறேன்னா, அப்பா அம்மா பார்த்து இந்த பொண்ணு தான்னு சொல்ல போகிறாங்க, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். இதில் போய் நம்ம பார்த்து என்ன பண்ண போகிறோம்? அதனால் நான் வரலைன்னு நான் இப்போ எந்த பொண்ணையும் போய் பார்த்தது கிடையாது. இப்படி தானே இந்த கல்யாணம் நடந்தது. நான் அவங்க அம்மாவை பார்த்ததே இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பார்த்தேன். நிச்சயதார்த்தத்து அன்றைக்கி தான் நான் பார்க்கவே செஞ்சேன். உடனே என் பையன் உடனே அவங்க அம்மாட்ட, அம்மா அப்பா தான் பார்த்ததே இல்லை, உன் ஃபோட்டோ கூட பார்த்தது இல்லைன்றாங்க, நீ அப்பா ஃபோட்டோவெல்லாம் பார்த்துருக்கேன், ஃபோட்டோவாக பார்த்தியா நீ? அப்படி பார்த்துருண்டா அப்படின்னாங்க. உடனே அவன் சொன்னான், அதாவது ஒரு படத்தில் அந்த ஆக்டர் பேர் என்னன்னு ஞாபகம் இல்லை, நெஞ்சமெல்லாம் புண்ணாயே இருக்குது தம்பி அப்படின்னு, அது ஒரு மீம்ஸில் கூட வரும். அதுமாரி அவன் ஒரு விஷயம் சொன்னான், அப்பா அம்மாவை நீ பார்க்காம ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம் இல்லைப்பா, ஃபோட்டோவை பார்த்துட்டு ஒத்துக்கிட்டாங்க பாரு அம்மா, அதுதான்ப்பா பெரிய விஷயம் அப்படின்னா. நெஞ்சமெல்லாம் புண்ணாயிடுச்சு தம்பி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்னு வைங்க. சார் அது ஒரு வேடிக்கையாக சொல்ல, இன்னும் இவ்வளோ வயசுக்கு அப்புறமும் என் பையன் கூட, இப்போ என் பையன் 15 வயசு தான், அவனே இப்போ இந்த கதையெல்லாம் சொன்னால் நம்ப மாட்டான். கண்டிப்பாக 30 வயசு ஆளுங்கள்லாம் சீமான் சொல்கிற கதையை நம்பிட்டு இருக்காங்கன்னா அவர்களை எப்படி முட்டாளாக்கி வச்சிருக்கிறான் சீமான் அப்படிங்கிறது தான் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். அதுக்காக தான் சொந்த கதை சோக கதையெல்லாம் நடுவில் கொஞ்சம் சேர்த்தது நீங்கள். ஸோ நான் கருப்பு வெள்ளை அப்படின்னு சொல்லி பேசினேன்லாம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு என் பையன் சொன்ன பதிலே முடிவான பதிலாக எடுத்துக்கலாம் நீங்கள். கண்டிப்பாக சார். மீண்டும் மற்றொரு நிகழ்வோடு சந்திப்போம். மிக்க நன்றி சார். நன்றி. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். நம்ம பூர்விகால எம்ஐ போனை பர்ச்சேஸ் பண்ணுங்க. டெக் ட்ரிவியா சேலஞ்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஏராளமான பரிசை வெல்லுங்க. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.